கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவனை பற்றி கவலைப்படாதன்றாரு, அக்கிரமக்காரனை பற்றி கவலைப்படாத, பொறாமப்படாத, நீ உன் வேலையை கவனி, கர்த்தரை நம்புன்றாரு. உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்டயத்தை போலும் விளங்க பண்ணுவார். நீ கரெக்ட்ன்றதை கர்த்தர் காமிப்பார். ஒரு நாள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் அடையாதே. அவன் அக்கிரமக்காரன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது, அவன் செய்யறதெல்லாம் அவனுக்கு நல்லா வர்ற மாதிரி தெரியுது. அவன் மேல எரிச்சல் அடையாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு ஆமை நிமின்னு ஏதாவது சொல்லக்கூடாதா? பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அறையலாமான் இருக்கும், வேண்டாம். அக்கினியை வர வைக்கலாமா, வேண்டாம். ஏதாவது பண்ணலாமா, அவனை நோண்டிடலாமா, அவனை வேண்டாம். இருக்கீங்களா? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை. ஹலோ, நீங்க யாருங்க? பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள். பொல்லாதவன், உங்களுக்கு எதிராக வேலை செய்யறவன், அவங்க அக்கிரமம் பண்றவன், இவன் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இப்படி இருக்கானே, இவனை பார்த்துடுறேன் ஒரு கையை, வேணான்றாரு. அவனை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அவன் அறுப்புண்டு போவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், கொஞ்சம் பொறுத்துருன்றார். கொஞ்ச நாள் அவன் இருக்க மாட்டான் பாருன்றார். இன்னைக்கு ஆட்டம் போடுறான், ஆளு காணாம போயிடுவான்றார். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தான், ஆனால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள், ஹலோ எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். உள்ளம் இப்படிப்பட்ட உள்ளம் ஆயிடுச்சுன்னா வேலை சூப்பராக போகும். உள்ளம் இப்படிப்பட்ட ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, துயரப்படுகிறவர்களாக, இப்படி சாந்த குணம் உள்ளவர்களாக மாறிடுச்சுன்னா வெற்றியை எவரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நிறைய நேரத்தில் வெற்றிக்கு, நம்முடைய வெற்றிக்கு எதிரி நாமளே தான், நம்முடைய குணமே தான். நம்முடைய உள்ள இருக்கிற இந்த குணம் சரியாகாதனால தான் அது. மீட்பில் நடக்கிற ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் நமக்கு உதவுகிறார். இந்த பழைய குணத்தை எல்லாம் போக்கிவிட்டு இந்த புதிய குணத்தை உள்ள கொண்டாடணும். புது மனுஷர்களாக மாற வேண்டும். பூமியை சுதந்தரிக்கிறவர்கள் நீங்கள். என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாவற்றிலும் வெற்றி ஜெயம் உங்களுக்கு உண்டு. பூமியை சுதந்தரிக்கிறவர்கள் நீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பூமியை சுதந்தரிக்கிறவன், மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டியவன். எனக்கு எரிச்சல் கிடையாது, வயிற்றெரிச்சல் கிடையாது, கோபம் கிடையாது, தீமை செய்கிற எண்ணம் கிடையாது. நான் பூமியை சுதந்தரிக்கிறவன். ஹல்லேலூயா.